எங்கள் பியூகோவெக்ஸ் HCT மீட்டருக்கான டெமோ வீடியோவுக்கு வரவேற்கிறோம். இங்கே இரத்த சர்க்கரை தர கட்டுப்பாட்டு சோதனையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். எங்கள் குளுக்கோவெக்ஸ் கட்டுப்பாட்டு திரவத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு குளுக்கோஸ் உள்ளது. அது சோதனை ஸ்டிரிப்புடன் எதிர்வினை செய்கிறது. மீத்தல் மற்றும் ஸ்டிரிப்புகள் சரியாக வேலை செய்கிறதா என்பதை உறுதி செய்ய இதை பயன்படுத்துகிறோம். உங்கள் சோதனை ஸ்டிரிப்பை மீட்டரின் மேல் பகுதியில் நுழைத்து திரையில் இரத்த மாதிரியை காட்டும் வரை காத்திருக்கவும். உங்கள் HCT மீட்டர் நீங்கள் தர கட்டுப்பாட்டு சோதனை செய்கிறீர்கள் என்பதை தானாகவே கண்டறியும் என்பதால் நீங்கள் உணவு குறி தேர்வு செய்ய தேவையில்லை. பிறகு உங்கள் மீட்டரை கீழே வையுங்கள். உபயோகிப்பதற்கு முன் உங்கள் கட்டுப்பாட்டு திரவ பாட்டிலை நன்றாக குலுக்கவும். காப்பை அகற்றி அதை ஒரு கடினமான மேற்பரப்பில் வையுங்கள். நிறைவில் வையுங்கள். உங்கள் திரவம் திறந்த பிறகு 90 நாட்கள் மட்டுமே செல்லுபடியாகும். பாட்டிலை திறந்த நாளை கண்டிப்பாக குறித்துக் கொள்ளுங்கள். முதலாவது துளியை காப்பின் மேல் பாகத்தில் பிழிந்து அதை துடைத்து விடுங்கள். மற்றொரு துளியையும் மீண்டும் காப்பின் மேல் பாகத்தில் பிழியுங்கள். உங்கள் QC சோதனையை நேரடியாக திரவ பாட்டிலிருந்து செய்ய வேண்டாம். மீட்டரை பிடித்து உங்கள் சோதனை பட்டையை திரவ துளியுடன் தொடர செய்யுங்கள். மீட்டர் தானாகவே 5 முதல் 0 வரை கவுன் செய்ய தொடங்கும். உங்கள் கட்டுப்பாட்டு திரவ முடிவு திரையில் தோன்றும். இங்கேயும் உங்கள் மீட்டர் இதை தர கட்டுப்பாட்டு சோதனையாக அடையாளம் கண்டுள்ளது என்பதை காணலாம். உங்கள் முடிவுகளை சோதனை பட்டை பாட்டிலில் அச்சிடப்பட்டுள்ள வரம்புடன் ஒப்பிடுங்கள். உங்கள் முடிவுகள் இந்த வரம்பிற்குள் வர வேண்டும். உங்கள் மீட்டரை எப்போது கட்டுப்பாட்டு சோதனை செய்ய வேண்டும் என்பதற்கான சில பரிந்துரைகள் இங்கே. 1. நீங்கள் முதலில் மீட்டரை பெறும்போது அது பெட்டியிலிருந்து புத்தம் புதியதாக இருக்கும். 2. நீங்கள் ஒரு புதிய சோதனை கீற்றுகள் கொண்ட பானையை திறக்கும்போது. 3. உங்கள் சோதனை கீற்றுகள் அல்லது மீட்டர் சரியாக வேலை செய்யவில்லை என்று நீங்கள் சந்தேகித்தால். 4. உங்கள் மீட்டர் உடைந்து விட்டதாகவோ அல்லது சேதமடைந்ததாகவோ நீங்கள் நினைத்தால். 5. உங்கள் மீட்டர் உங்கள் உணர்வுகளுக்கு இசைவானதாக இல்லாத ஒரு வாசிப்பை காட்டினான். இறுதியாக வரம்புக்கு வெளியான QC வாசிப்பிற்கான சாத்தியமான காரணிகளின் பட்டியலை கீழே காணலாம். 1. சோதனையை செய்வதில் தவறு ஏற்பட்டிருந்தான். 2. கட்டுப்பாட்டு திரவம் சோதனை செய்யும் முன் நன்றாக குலுக்கப்படவில்லை. 3. QC திரவம் மாசுபட்டிருந்தாலோ அல்லது காலாவதியானதாக இருந்தாலோ. முன்பே கூறியபடி பாட்டினை திறந்த பிறகு 90 நாட்கள் மட்டுமே காலாவதி இருக்கும். நீங்கள் பியூகோவெக்ஸ் வாடிக்கையாளர் சேவையிலிருந்து புதிய QC பாட்டிலை இலவசமாக ஆர்டர் செய்யலாம். 4. சோதனை பட்டைகள் அதிகமாக ஆக்சிஜனுக்கு வெளிப்பட்டிருந்தாலோ அல்லது அவை காலாவதியானதாக இருந்தாலோ உங்கள் சோதனை பட்டைகளை பாதுகாக்க ஒவ்வொரு முறையும் சோதனை முடிந்ததும் பட்டை பாட்டிலை நன்கு மூடுகிறீர்கள் என்பதை உறுதி செய்யவும். 5. மீட்டர் அல்லது பட்டை செயலிழப்பு. 6. கட்டுப்பாட்டு திரவம் பட்டை அல்லது மீட்டர் மிகவும் சூடாகவோ அல்லது குளிராகவோ இருந்தால் என்ன உபகரணம் மூலம் அறை வெப்பத்தில் வைத்திருக்க வேண்டும். சோதனை பட்டை பாட்டியில் அச்சிடப்பட்டுள்ள வரம்புக்கு வெளியே தொடர்ந்து சோதனை முடிவுகள் வருமானால் மீட்டரும் பட்டைகளும் சரியாக செயல்படாமல் இருக்கலாம். உங்கள் இரத்தத்தை சோதிக்க வேண்டாம். உதவிக்காக எங்கள் வாடிக்கையாளர் சேவை குழுவை தொடர்பு கொள்ளவும்.